பொங்கல்லாம் முடிஞ்சு திங்களே வந்துச்சு. சோ இதுக்கப்புறம் எப்ப லீவ் விடுவாங்கன்னு எதிர்பார்க்காம பண்ணணும்னு யோசிச்சு வச்சு இந்த வேலை எல்லாத்தையும் இப்பவே பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களை சொன்னா மட்டும் பார்த்தது நானும் அதை பண்ணல. சோ இன்னைக்கான கதையில காலைல ஏஞ்சதும் முதல் வேலையா ரொம்ப நாளா கிளீன் பண்ணாத என்னோட ரூம் என் தம்பியோட ஹெல்ப்போடவே ரூம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சுவலி ஒரு காலை வச்சுட்டு என்னால மேலே ஏறி அது இதுன்னு பண்ண முடியல. பட் இருந்தாலுமே முக்கால்வாசி எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன். என் தம்பி சும்மா ஒப்புக்கு சப்பாதான். அப்புறம் வீட்டுல பாட்டிக்கு எல்லா காரியமும் முடிஞ்சதுனால நான்வெஜ் சாப்பிட பர்மிஷன் கொடுத்துறாங்க. இவ்வளவு நாளா இந்த லோ ஃபேட் பன்னீர்லாம் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் போயிட்டு பாய் கிட்ட சிக்கனை வாங்கிட்டு வந்து வீட்டுல குடுத்துட்டு அதை அப்படியே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஒரு சிறிய தூங்கி ஏஞ்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஜிம்முக்கு கிளம்பி பை தி வே நம்ம பாய்ஸ் கூடவே ஜிம்முக்கு போயிட்டு அந்த ஜிம்முக்கு போனதும் ஆஃப் தி வே ஷூ மாட்டிட்டு அப்புறம் இன்னைக்கு கான்சென்ட்ரேஷன் எல்லாமே ஒர்க் அவுட்ல போனதுனால முக்கவாசி எந்த வேரியேஷனும் வீடியோ எடுக்கல. மத்தபடி பண்ற ஒர்க் அவுட்டுக்கு எந்த ஒரு குறையுமே வைக்கல. அப்புறம் ஜிம்ல இருந்து வீட்டுக்கு போனதும் பாட்டிக்காரத்துக்கு வாங்கின நிறைய வாழல மீந்து போயிருக்கு போல. அதோட உயிர் பிரியறதுக்குள்ள வெஜிடபிள் கூட எக்ஸ் அண்ட் ரைஸையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு சரி ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு வீட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க வெளியே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு குத்துனுந்தா எதுக்கு அழுகுறானுன்னே தெரியல. நானும் யாராச்சும் வருவாங்களா இல்ல ஏதாச்சும் வருமானு இப்படி திரும்பி பார்த்து ஏமாந்ததுதான் மிச்சம். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் கூட சென்று 0 சுகர்னு இல்லாம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்ததை என்னோட ஃபைனல் மீல செஞ்சு சாப்பிட்டு அதோட நீ நாள் எண்டு.